பட்டி டாஸ் வின் ஸ்கூல் டிசைடர் மேட்ச்சு அணிக்காக ஓப்பனிங் பேர் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் கவி மற்றும் காமராஜ். விண்டு லெஃப்ட் சாதகம் அடிக்கிறனால கவியை ஓப்பனிங்காகவே இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை வீச ஃபஸ்ட் பால் கவி ஃபேஸ் பண்ணுறாரு. டாட் பால். செகண்ட் பால் ரைடு. 3 பால் ஸ்லிப்பில் ஒரு ரன். காமராஜ் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. காற்றுலையும் வெளியே போயிருமா 6. எப்போ செம்ம அடிங்க. காற்றா இருந்தாலும் பரவாயில்ல எய்த்து அடிக்கிறாரு. ஒரு ஹார்ட்ரிக் 6 அடித்தார் போன மேட்ச்சில். அதை நம்ம வீடியோ எடுக்கலைன்னா செம்மையாக ஆடுறாரு. நெக்ஸ்ட் பால் வச்சு ஸ்லிப்பில் ஒரு ரன் ஓட்டாங்க. கவி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஏறி போய் ஆடினார். குட் ஃபீல்டிங். அங்கே ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கை கவி தக்க வச்சுக்குவார். 1 பால் பவர் பிளேயில் லெக் கட்ரு. கீப்பருக்கு பின்னாடி ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். ரன்லேயே அணி எண்ணிக்கை 10. இரண்டாவது ஓவரை வீச பழனி வரி இன்னர் சர்க்கில் 4 பேரோட. ஃபஸ்ட் பால் எண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காமராஜுக்கு எண்டு கொடுத்துட்டாங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. எக்ஸ்ட்ரா கவரில் யாருமே இல்லை. அதன் காரணமாக 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு ஃபேஸில் போடுறாரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பலார்னு எக்ஸ்ட்ரா கவரில். 2 ரன் ஓடலை. சிங்கிள். ஒரு மிஸ்ஃபீல்டு. அது காரணமாக இன்னொரு ரன் ஓட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் திருப்பி ஆடிருக்காரு. அங்கே தேர்ட் மேன் திசையில் யாருமே இல்லை. பவுண்ட்ரியோடு அந்த ஓவரை முடிக்கிறாங்க. முடிவுறதுனாலே அணியின் எண்ணிக்கை 19. மூன்றாவது ஓவரை வீச சுரேஷ் சைக்கிளில் வந்து கவி இருப்பார். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. 2 கால் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. காமராஜ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காமராஜ் நல்ல ஃபார்மில் இருக்கார். அடிச்சிருக்காரு பலார்னு லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஆனால் கேட்ச் பிடிப்பாரா இல்லை, பிடிக்க முடியலை. 2 ரன் ஓடுறாங்க. 2. தேர்ட் பால் அடிச்சிருக்காரு. இப்போ ஆஃப் சைடு சைட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அவர் கைக்கே போகுது. இருந்தும் அவராலே பிடிக்க முடியல. அவரை தாண்டி 6 போயிருச்சு. காமராஜ் பேட்லேருந்து வர 2வது 6. நெக்ஸ்ட் பால் தேர்ட்மேன் திசையில் அங்கே ஃபீல்டரால் தேக்க முடியுமா? தேக்கிட்டு ஒரு ரன். கவி ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் லெக் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓடிட்டாங்க. ஓவர் முடிவுற்ற நிலை அணியின் எண்ணிக்கை 31. ஓவருக்கு 10 அடிக்கிறாங்க. வலையப்பட்டி அணிக்காக 4வது ஓவரை வீச பூபதி அண்ணாத்த லெஃப்ட் ஹேண்டு நல்லா போடுவார். காமராஜ் எப்படி பால் போடுறாருன்னு தெரில, பார்ப்போம் வெயிட் பண்ணி. காமராஜ் செம்ம ஃபார்மில் இருக்கார். பால் எங்கிட்ட வருதோ அங்கிட்ட விளாட்றாரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பால் 4th ஓவரில் உடம்புக்கு போட்டார். ஒயிட். பால் உடச்சி போட்டிருக்காரு. லெக் சைடு அடிச்சிருக்காரு சைட்டில். அங்கே ஃபீல்டர் பாலை மிஸ் பண்ணால் பவுண்ட்ரி போயிடுச்சு. அது 4. பேலன்ஸ் 5 பால் உடம்புக்கு போட்டார். மறுபடியும் டாட். ஒயிட் கொடுத்துருக்காங்க. பால் ரீபால்
வடமலைப்பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் சரியாக ஆட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு, அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஒருத்தர், ஒன் பிச்சில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு நெக்ஸ்ட் பால் கவி அடிச்சிருக்காரு, இறங்கி போய் 6 யாருமே இல்லை, 6 கவி பேட்டில் வந்து செம்ம 6. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டாங்க, லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. காமராஜ் சைக்கிள் இருப்பார், விக்கெட்டே விடாமல் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க குளித்தலை அணி. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு, ஒரு ரன் ஓடிருக்காங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவிட்டுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. குளித்தலை ஓவருக்கு 10 அடித்தாங்க, இந்த ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 5வது ஓவரை வீச காமராஜ் சைக்கிளை அடிச்சிருக்காரு, லெக் சைடு மடக்கி, எங்கள் ஃபீல்டரு ரொம்ப தூரத்தில் இருக்கார், பாலை ஸ்டாப் பண்ணுவாரா, ஸ்டாப் பண்ணிட்டாரு, 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, இப்போ எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே யுவராஜ் ஃபீல்டர் இருக்கார், பாலை பிடிப்பாரா, பிடிச்சிட்டாரு, சூப்பராக பிடிச்சிட்டாரு, கேட்ச் அவர்கிட்ட போனால் மிஸ்ஸே ஆகாது. ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க குளித்தலை அணியினர். காமராஜ் சூப்பராக ஆடினார் அவங்க டீமுக்காக, குட் பேட்டிங் காமராஜ். அசோக் அடுத்த 1 டவுன் பேட்ஸ்மேனாக குளித்தலை அணிக்காக. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, வந்த மொதல் பாலு 6 அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும், பாலை பிடிக்க முடியாது, அவ்வளோ தூரம் போயிடுச்சு. லெஃப்ட் அடிக்கிற மிகப்பெரிய 6 இந்த கிரவுண்டில் இந்த மேட்ச்சில் தான். இப்போ அதுவும் ரீப்ளே பார்க்க முடியாது, அடுத்த 6 அடிக்கிறப்ப பார்த்துக்கலாம். டைமில் நம்ம சேனலில் ஒரு நிறையா வாட்டி பார்க்குறோம். அசோக் சூப்பராக விளாட்றாரு, சந்தித்து முதல் வந்து 6 அடிக்கிறாரு, எல்லா ஊர்லேயும் சூப்பராக விளாண்டு கொடுத்துருக்காரு. அடுத்த பால் மடக்கி அடிச்சிருக்காரு, லெக் சைடு ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, 2 ஓடலை, ஒரு கவிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இப்போ ஒயிடு போட்டாங்க, ஒயிட் பால் ரிபால், ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைட்டில் அடிச்சிருக்காங்க, குட் ஸ்டாப், அங்கே ஒரு ரன். அசோக் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 1 பால், அசோக் சூப்பராக விளாட்றாரு, லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு, ஆனால் கீப்பர் தலைக்கிட்ட, கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா, விக்கெட், குட் கேட்ச். அசோக் விக்கெட், பெரிய விக்கெட் இழக்கிறாங்க, கவலைப்பட மாட்டாங்க, லாஸ்ட் 1 ஓவர் தான் இருக்குது. அணியின் எண்ணிக்கை 59. நான் சைக்கிள் இருப்பார். லாஸ்ட் ஓவர் ஜெகதீஷ், ஃபர்ஸ்ட் பால் வைட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரன் ஓடிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் திரும்பி ஆட ட்ரை பண்ணாங்க, கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் அடிச்சிருக்காரு, மடக்கி 6 ஃபைன் லெக்கில். கவி தனது பங்குக்காக சூப்பராக ஆடுறாரு, ஓப்பனிங்காக வந்தார். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, ஒரு ரன். லாஸ்ட் 2 கீப்பர் தலைக்கு பின்னாடி ஃபைன் லெக்கில் பாலை துரத்தி போகிறாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 3 ரன் ஓடுறாங்க. பவுலர் 2 த்ரோ அவுட்டு, ரன் அவுட், 2+ ஒரு விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். டாட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 72 கொடுத்துருக்காங்க வளையப்பட்டிக்கு, 6 ஓவரில் அடிக்கணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பேட்ஸ்மேன் இருக்காங்க வளையப்பட்டிலையும். குளித்தலை
அசோக், கவி, கவி, ரஞ்சித், காமராஜ் எல்லாரும் குளித்தலை டீம் காட்டுறாங்க. இப்படி அன்றைக்காக ஓப்பனிங் பேர் எந்த சேஞ்சும் இல்லை. பூபதி, யுவராஜ். சைக்கிளில் வந்து பூபதி இருப்பார், நான் சைக்கிளில் யுவராஜ் இருப்பார். காமராஜ் பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பவர் பிளே ஓவரை வீச காமராஜ் குளத்தலை அணிக்காக. சைக்கிளில் வந்து பூபதி இருக்கார், நான் சைக்கிளில் வந்து யுவராஜ் இருக்கார். பெரிய டார்கெட்டு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, ஆஃப் சைடு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, பவுண்ட்ரி போகலை, புல்லு பட்டு நின்றுச்சு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. பேட் லக்னு தான் சொல்லணும், காற்று போகல. நெக்ஸ்ட் பால் ரேச்சு, கீப்பர் டாட். இப்போதைய விக்கெட் இழக்கிறார் ரன் அவுட் மூலியமாக. சுரேஷ் வராரு வளையப்பட்டி 7 ஸ்டார் அணிக்காக. 1 டவுன் பேட்ஸ்மேன் யுவராஜ். ஒயிட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு, க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன், சிங்கிள். லாஸ்ட் 1 பால் சுரேஷ் சைக்கிள், நியூ பேட்ஸ்மேன். டாட்டோட இன்னும் வருது. ரன்லேயே அணி எண்ணிக்கை 5. 2வது ஓவரை வீச கவி. உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க, ட்ரை பண்ணிட்டாங்க, ரன் அவுட். பாலை பார்க்காம ஓடி வந்துட்டார். நியூ பேட்ஸ்மேன் அன்பு, அவர் நான் சைக்கிளில் இருப்பார். பால் வைடு கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பலார்னு அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட்டில் இருக்காரு. ரன். ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்லோயர் போட்டார். தேர்ட் திசையில் ஒரு ரன். சூப்பராக பால் போடுறாரு, பெரிய ஸ்கோர் எதுவுமே கொடுக்காம. ஒரு கீப்பர் ஏஜ், பின்னாடி யாருமே இல்லை. பாலை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு, கீப்பர் கேட்சா, விக்கெட். 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க கவி. அணி எண்ணிக்கை 13. சூர்யா வளையப்பட்டி 7 ஸ்டார் அணிக்காக. குளித்தலை அணிக்காக காமராஜ் 3வது ஓவரை வீச. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் நல்லா ஒயிடு பட ஒட்டி போட்டார், டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயரு, லெக் சைடு ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார், விக்கெட். குட் கேட்ச். அங்கே ஃபீல்டர் வச்சு விக்கெட் எடுத்துட்டாங்க. அன்பு தனது விக்கெட் இழக்கிறாரு. பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் அஜித், அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். வளையப்பட்டி 7 ஸ்டார் அணிக்காக. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனல் என்ட்ரி ஆயிடுவாங்க இன்றைக்கி டேயில். ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, ஸ்கொயர் லெக் திசையில். அங்கே ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒரு ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, கீப்பர் பால் மிஸ் பண்ண. அது பவுண்ட்ரியா? ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்ட்ரி. ஒரு ஃபுல் டாஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு, அங்கே காற்று காரணமாக 6. சூர்யா பேட்டில் வந்து ஒரு 6, ஒரு 4, 10 ரன்னு சட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, மறுபடியும் தேர்ட் மேன் திசையில் யாருமே இல்லை, கேப்பில் பால் போகுது, ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஓவர் முடிவுனாலே அணி எண்ணிக்கை 25. 4வது ஓவரை வீச குளித்தலை அணிக்காக கவி. ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, காலில் பட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. அஜித் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபுல்
ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க, உடம்புல பட்டு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே 2 ரன் ஓட்டாங்க. நோ பால் +2 ஃப்ரீ கிட் பால். ஃப்ரீ கிட்டை யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலை மிஸ் பண்ண எல்லைக்கோட்டை தாண்டி போகல, பால் ஸ்டாப் ஆகி நின்றுக்குச்சு. ஆனால் 3 ரன் ஓடிருக்காங்க. 3 லாஸ்ட் 3 பால். அங்கே 2 பேர் கொண்டு கூடுறாங்க, பால் பிடிக்கல, கையில் அடிபட்டுருச்சு. 1 ரன். 2 பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஸ்கூப் ஆடிருக்காரு, கேட்சு, ஒரு தப்பான த்ரோ, ரன்னும் விட்டாங்க. பால் பனிஷ் பண்ணுவாங்களா? அஜித் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, தோரில் வர 2 விக்கெட் அடிச்சிருக்காங்க. லெக் சைடு மடக்கி அங்கே ஃபீல்டர் இருக்கார் ரஞ்சித், துரத்தி வராரு, பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க, அடிக்கலை. 2 லாஸ்ட் 1 பால். ரிவல்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு 6. அப்பா, ரிவல்ஸ் பேட்டில் தேர்ட் திசையில் மிகப்பெரிய 6 அஜித் பேட்டில் இருந்து. என்ன பேட்டிங்கு, அப்பா செம்ம அடிங்க. 4 ஓவர் முடிகிற நிலை, அணியின் எண்ணிக்கை 44. பாலுக்கு 28 அடிக்கணும். 5வது ஓவரை வீச கவி. Next ball, dot. Next ball, dot. Next ball, dot. Next ball, slow air. Offside fielder இருக்காங்க, closely wicket. சுமன் பூவரசன். Last 1 ball. அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு, எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு, துரத்தி வராரு, பாலை பிடிப்பாரா? விக்கெட். குட் கேட்ச் தம்பி. பாலுக்கு 25 அடிக்கணும். இறுதி ஓவரை வீச குளித்தலை அணிக்காக பழனி. ஃபர்ஸ்ட் பால் கவி, உடம்புல பட்டு 25 அடிக்கணும். நேராக கால்கே போட்டார், லெக் சைடு அடிச்சுட்டு 1 ரன்னு. சைக்கிளில் பழனி, நியூ பேட்ஸ்மேன். 4க்கு 4 6 அடிக்கணும். 4 6 அடிப்பாங்களா? ஹார்ட்ரிக் 6 வருமா? அடிச்சிருக்காரு, ஆனால் இது 6 போகாது, 1 ரன்னு தான். சைக்கிள் அஜித் வந்துட்டார். லாஸ்ட் 3 பால், ஒரு க்ளீன் போல்டு. அந்த மேட்ச்சில் குளித்தலை அணியினர் செமி என்ட்ரி ஆகிட்டாங்க. பேலன்ஸ் 2 பால் இருக்குது, இருந்தாலும் 25 அடிக்கணும். 2 பாலுக்கு 25 அடிக்க முடியாது. செமி என்ட்ரி குளித்தலை. கவி, ரஞ்சித், காமராஜ், கவி, கதிர் எல்லாமே குளித்தலைக்கு விளாட்றாங்க. ஜகா அடுத்த பேட்ஸ்மேனா. லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு, பலார்னு லெக் சைடு சைட்டில். அங்கே வெளியே 6. அண்ணன் முன்னாடியே இறங்கியிருக்கலாம். இன்னொரு 6 தான் அடிக்க முடியும். அப்படி அடித்தாலும் வின் பண்ண முடியாது. ஆறுதல் 6 தான் இருக்கும், கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் விளாட்லாம். 1 பால், ஒரு கட்ரு ஸ்லோயர். இதோட டாட்டோட குளித்தலை
வின் பண்ணுறாங்க. செமி என்ட்ரி ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள் வளையப்பட்டி 7 ஸ்டார் டீமுக்கு. வாழ்த்துக்கள் குளித்தலை. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.